Hello viewers, welcome to Revathis Tamil Kitchen. Revathis Tamil Kitchen பார்க்குற அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கம்பு பிடி கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியானது. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Revathis Tamil Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கம்பு கொழுக்கட்டை செய்ய நான் கம்பு வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த கம்பை வந்து வடை சட்டியில போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கம்பு நல்லா வறுபட்டுருச்சு. பாருங்க நல்லா படபடன்னு அடிக்குது. இந்த ஸ்டேஜில் கம்பு வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அடுத்ததாக அரிசியை வறுத்துக்கலாம். 1 கப் கம்புக்கு 1/2 கப் அளவு வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சரிசி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வறுத்திருக்க கம்பு வறுத்த அரிசி இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வறுத்த அரிசி கம்பு ரெண்டையும் சேர்த்து பவுடர் பண்ணிட்டேன். இப்போ அதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக 1/4 கப் வந்து துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதை சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இனிப்புக்கு வந்து நான் வெல்லம் வந்து ஒரு 3/4 கப் வெல்லம் வந்து பாவு காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். வெல்லம் பாகு சேர்த்து நல்லா கெட்டியாக கலந்துக்கோங்க. நார்மலாக நம்ம இடியாப்ப மாவு பிடிக்கிற பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கப்பு கம்புக்கு வந்து 3/4 கப் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை செய்ய மாவு மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும். கையில் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சா இந்த மாதிரி நிற்கணும். இந்த பதம் வர வரைக்கும் மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இதே போல் எல்லா மாவும் பிடிச்சிக்கலாம். கம்பு பிடி கொழுக்கட்டைக்கு மாவெல்லாம் பிடிச்சு வச்சிட்டோம். இந்த மாதிரி எல்லா மாவும் பிடிச்சிக்கோங்க. நல்லா இறுக்கி வந்து இப்படி கையை வச்சு அழுத்திக்கோங்க. அவ்வளோதான். அடுத்ததாக வந்து இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பிடிச்சு வச்சுருக்க பிடி கொழுக்கட்டையெல்லாம் தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இட்லி போனில் ஆவி கட்டி எடுத்துடலாம். கம்பு கொழுக்கட்டை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். நம்மளோட டேஸ்டான கம்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசம் வருது. பாருங்கள் எங்கே வெடிப்பு இல்லாமல் அழகாக வெந்திருக்கு. நல்ல ஆரோக்கியமான கம்பு பிடி கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்லேயே இதே போல் ஒரு கம்பு பிடி கொழுக்கட்டை செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெவாதிஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெவாதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.